ஷர்மிகா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸோட வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிப்பா இது என்னன்னு சொல்லுங்க. 3 வேளை மாவுச்சத்து சாப்பிட்ருக்கோமா, காலையில் இட்லி தோசை, மதியம் ரைஸ், நைட் இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல். இதுக்கு பதிலாக 3 வேளை உணவுல ஒரு வேளை உணவு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாவுச்சத்து எடுத்துக்கோங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ காலையில் இட்லி தோசை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், மதியம் நோ மாவுச்சத்து, நைட் நோ மாவுச்சத்து. இல்ல மதியம் வந்துட்டு நான் இன்னைக்கு வெளியே போய் பிரியாணி சாப்பிட போறேன் அப்படின்னா காலையில் இட்லி தோசை எடுக்காதீங்க, நைட்டும் இட்லி தோசை எடுக்காதீங்க. இந்த மாதிரி 3 வேளை உணவுல ஒரு வேளை மட்டும் மாவுச்சத்து எடுத்து ஒரு 3 மாசம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பரான டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்க உடம்புல நீங்களே பாப்பீங்க. அப்புறம் 2 வேளை என்னதான் எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு ஃப்ரூட் சாலட் எடுங்க, நைட் வெஜிடபிள் சாலட் எடுங்க, முட்டை எடுங்க, நான்வெஜ் எடுங்க, பயிறு வகைகள் எடுங்க, நிறைய காய்கறிகள் எடுங்க. ஆக மொத்தத்துல ஒரு வேளை மட்டும் மாவுச்சத்து உணவு எடுத்து பாருங்க. இது இருக்கிறதுல பண்ணும் அப்படின்னா செமன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஆண்மை குறைவு ப்ராப்ளம் வந்துட்டு நார்மல் பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல பியூட்டி அண்ட் பிரைட்னஸ் உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு பயங்கரமா எடுத்து கொடுக்கும். கேல் பிளாடர் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐசைட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எரிச்சல் இருக்கு, இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப நேரம் வந்துட்டு நான் ஸ்கிரீனை பார்க்கறதுனால எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுது, இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த வேலை மாவுச்சத்து சாப்பிட்டு இருக்கோமா, காலையில் இட்லி தோசை, மதியம் ரைஸ், நைட் இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல். இதுக்கு பதிலா 3 வேளை உணவுல ஒரு வேளை உணவு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாவுச்சத்து எடுத்துக்கோங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ காலையில் இட்லி தோசை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், மதியம் நோ மாவுச்சத்து, நைட் நோ மாவுச்சத்து. இல்ல மதியம் வந்துட்டு நான் இன்னைக்கு வெளியே போய் பிரியாணி சாப்பிட போறேன் அப்படின்னா காலையில் இட்லி தோசை எடுக்காதீங்க, நைட்டு இட்லி தோசை எடுக்காதீங்க. இந்த மாதிரி 3 வேளை உணவுல ஒரு வேளை மட்டும் மாவுச்சத்து எடுத்து ஒரு 3 மாசம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பரான டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்க உடம்புல நீங்களே பாப்பீங்க. அப்புறம் 2 வேளை என்னதான் எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு ஃப்ரூட் சாலட் எடுங்க, நைட் வெஜிடபிள் சாலட் எடுங்க, முட்டை எடுங்க, நான்வெஜ் எடுங்க, பயிறு வகைகள் எடுங்க, நிறைய காய்கறிகள் எடுங்க. ஆக மொத்தத்துல ஒரு வேளை மட்டும் மாவுச்சத்து உணவு எடுத்து பாருங்க. இது இருக்கிறதுல ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி கேர் பண்ணுங்க.